ஜிஆர்ஐயின் நேற்று இன்று நாளை நமது மாண்புமை துணைவேந்தர் அவர்கள் எதிர்காலவியல் கல்வி மையத்தின் தலைவராக கூடுதல் பொறுப்பேற்கும் கல்வியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் தேவகி அவர்களுக்கு பொறுப்பாணையை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் சமூக அறிவியல் புலத்தின் தலைவராக பொறுப்பேற்கும் அரசியல் மற்றும் பொது நிர்வாகவியல் துறை பேராசிரியர் டாக்டர் நக்கீரன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தார். நமது பல்கலைக்கழக வளாகத்தில் சுமார் 36.5 கிலோ எடையுள்ள பிளாஸ்டிக் கழிவுகள் அகற்றப்பட்டன. பிளாஸ்டிக் பயன்பாடு மற்றும் கழிவுகள் இல்லாத வளாகத்தை உருவாக்க அனைவரும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள். முதுநிலை பேராசிரியர் டாக்டர் வேலுமணி அவர்களின் பணி நிறைவு விழா நிகழ்வில் அனைவரும் பங்கேற்குமாறு அழைக்கப்படுகின்றார்கள். யுஜிசி MMTCயின் ஆலோசனை குழு கூட்டம் நமது மாண்புமை துணைவேந்தர் என் பஞ்சநதம் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. தமிழ்நாடு அரசு பள்ளிக்கல்வித்துறை, திண்டுக்கல் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட பொது நூலக இயக்ககம் இணைந்து நடத்திய வைகை இலக்கிய திருவிழா 2025 நிகழ்வில் தமிழ்துறை தலைவர் முதுநிலை பேராசிரியர் ஆனந்தகுமார் அவர்கள் உரையாற்றினார். மேலும் இந்நிகழ்வில் முதுகலை தமிழ் மற்றும் இந்திய இலக்கியம் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் டிக்சன் அவர்கள் 23/1/2025 தேதியன்று கலந்து கொண்டு உரையாற்றினார். நமது பல்கலைக்கழக வளாகத்தில் பயோமெட்ரிக் வருகை பதிவிற்கான தொடக்க நிகழ்வு கணினி மையத்தின் சார்பில் நடைபெற்றது. கூட்டுறவுத்துறை மாணவர்களுக்கு முதலீட்டாளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் மதுரை செபி ஸ்மார்ட் பயிற்சியாளர் திரு ராஜேஷ் பாபு அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றினார். இதற்கான ஏற்பாடுகளை கூட்டுறவுத்துறை தலைவர் பேராசிரியர் தமிழ்மணி அவர்கள் செய்திருந்தார். நமது பல்கலைக்கழக உயிரியல் துறையின் சார்பில் வளாகத்தில் உள்ள மரங்களின் பயன்களை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் ஒவ்வொரு மரத்திற்கும் QR கோடு வழங்கப்பட்டுள்ளது. இதன் தொடக்க விழா நமது மாண்புமை துணைவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை துறை தலைவர் பேராசிரியர் டாக்டர் MR ராஜன் அவர்கள் செய்திருந்தார். மகாத்மா காந்தியடிகளின் நினைவு நாளான ஜனவரி 30ஆம் தேதி தேசிய தியாகிகள் தினமாக கொண்டாடப்படுகிறது. காந்திய சிந்தனை மற்றும் அமைதி அறிவியல் துறையின் சார்பில் நமது பல்கலைக்கழகத்தில் தியாகிகள் நாள் கொண்டாடப்பட்டது. தமிழ் துறையில் 29/1/2025 அன்று நடைபெற்ற புதன்வட்ட ஆய்வரங்கத்தில் நமது பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் பேராசிரியர் மார்க்கண்டேயன் அவர்கள் இந்திய குடிமக்களின் பண்பு நலன்கள் எனும் பொருண்மையில் உரையாற்றினார். SRM அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் தமிழ் பேராயம் மற்றும் புதுடில்லி பாரதிய பாஷா சமிதி இணைந்து 29/1/2025 அன்று அகத்தியரின் மருத்துவ பங்களிப்புகள் எனும் பொருளில் நடத்திய தேசிய கருத்தரங்கில் நமது பல்கலைக்கழக தமிழ்துறை பேராசிரியர் புல தலைவர் முனைவர் முத்தையா அவர்கள் சிறப்புரையாளராக கலந்து கொண்டார். GRI யமகா பயிற்சி பள்ளி வளாகத்தில் 29/1/2025 அன்று தொழில்துறை நிபுணரின் சிறப்பு விரிவுரைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதில் திண்டுக்கல் டைமண்ட்ஸ் மோட்டார் உரிமையாளர் திரு அரபு முகமது அவர்கள் அரசு விதிமுறைகளை பாதிக்காமல் இருசக்கர வாகனத்தை பொறுப்புடன் மாற்றுவது மற்றும் மறுசீரமைப்பது எப்படி எனும் தலைப்பில் சொற்பொழிவாற்றினார். செய்தி ஒருங்கிணைப்பு முதுநிலை பேராசிரியர் முத்தையா, இயக்குனர், பல்கலைக்கழக கருத்துரு மையம். செய்தி வாசிப்பாளர் சதீஷ்குமார், இயற்பியல் துறை. ஒலிக்கலவை வெங்கடேஷ், வாழ்நாள் கல்வித்துறை. உங்கள் துறை செயல்பாடுகளும் இதில் இடம்பெற வேண்டுமா? நமது சென்டர் ஃபார் பப்ளிக் இமேஜ் பில்டிங் CPIB வாட்ஸ்அப்பில் நிகழ்வுகளை பதிவேற்றம் செய்யவும். நன்றி.